காதல் தோல்வி. இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையிலையும் இந்த காதல் தோல்வி வந்திருக்கும். இந்த காதலில் தோத்துட்டா வாழ்க்கையே போயிடுச்சுன்ட்டு நிறைய பேர் இந்த சூசைட் பண்ணிதான் இருக்கட்டும், தன்னோட உடம்ப தன்னோட உயிரை அவங்கள ரீச்சிக்கிறாங்க. நான் வேலை பார்க்குறதுலேயே 19 வயசு பொண்ணு, 18 வயசு பையன், அந்த மாதிரிலாம் நிறைய வந்துக்குது. ஒரு பொண்ணு லவ் பண்ண பையன் ஏமாத்திட்டான்ட்டு கையை அறுத்துனுக்குது. கையை அறுத்துக்குன்னு சாவலன்ட்டு அதே ரத்தத்தோட அந்த வலியோட தூக்கு மாட்டி இறந்துச்சு. அதுவும் இங்கே தான் வந்தது. இந்தமாரி நிறைய பசங்க, சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பொண்ணுங்க இந்தமாரி காதலில் தோத்தோன்னையும் நம்மளுக்கு வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு உயிர், அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது அவங்க பண்ணுற பாவம். நம்மளோட உயிரை நம்ம எடுக்கக்கூடாது, அந்த கடவுள் தான் எடுக்கணும். இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணதில் நானும் ஒருத்தன் தான். என் வாழ்க்கையும் இந்தமாரி ஒரு பெரிய பாதிப்பு நடந்தது. செத்தலான்னு தோணுச்சு, இதோ இதில் அப்படியே உயிர்ந்தலான்னு தோணுச்சு. நான் இந்த மாதிரி யோசிக்காம, என் குடும்பத்தை பற்றி யோசிக்காம, என் கூட பிறந்தவங்களை பற்றி யோசிக்காம, என்னை பெற்ற தாயை பற்றி யோசிக்காம, நான் இந்த மாதிரி எதனா தப்பான முடிவு எடுத்திருந்தேன்னா இந்த நேரத்தில் இங்கே நான் இருக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யோசித்த மாதிரி நீங்கள் உங்களோட குடும்பத்தை யோசிங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த குடும்பத்தை யார் பார்த்துப்பா? நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? எல்லாத்தையும் யோசிங்க. யோசிச்சு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்களை சுற்றிக்கிறவங்க எல்லாரையும் பற்றி யோசிங்க. லவ் பண்ண பையனோ பொண்ணோ உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா விட்டுருங்க, போட்டோம். அவங்களுக்கு உங்கள் கூட வாழ தகுதி இல்லை, அவ்வளோதான். போனவங்க திரும்பி வரமாட்டாங்க. நீங்கள் உங்கள் போதை பண்ணின்னு உங்கள் உடம்பு அழிச்சிக்கினாலும் சரி, இல்லை வாழ்க்கையே போயிடுச்சுன்ட்டு சூசைட் பண்ணினாலும் சரி, அவங்க திருப்பி வர போகிறதில்ல. அவங்க உங்களை வானான்ட்டு விட்டுருங்க, போட்டோம். காதலில் தோத்துட்டா வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது உங்களுக்கு ஒரு வழியை தரும். அந்த வழி தான் உங்களுக்கு ஒரு கடினமான மனிதனாக ஆக்கும். உங்களை விட்டு போன பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், அவங்க எதிர்க்க வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி.